30 ஆண்டு திருமணம் 60 ஆண்டு காலம் நீங்கள் இருக்கு யாருக்காலே முடியாது. நீங்க வந்து 60 ஆண்டு காலம் இது வரலன்னா என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா, அவர் அத வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதுன்னுவாங்கல்ல. எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது. இந்த வேலைலாம் பண்ணி, இதெல்லாம் ஒரு கேள்வியா வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ள அன்புமணியை குற்றவாளி ஆக்குகிற வேலையை ஊடகங்கள் கரெக்ட்டா பண்ணுது. இவர மாதிரி நீக்கிட்டேன். இன்னைக்கு நான் கிடையாது. நீதான். ஏய் இங்க வா. நீதான். ஏய் நீ போ அப்படின்ற மாதிரி. அங்க அப்படி கிடையாது. மறுபடி நோட்டீஸ். அதுக்கு பதில் சொல்லாதனால நிர்வாகக்குழு கூடி இவரை நீக்கிறோம். பல பேர் பத்திரிகையாளர் போர்வையில் எப்படி உருட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இன்னும் சில பேர் அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நீங்கள் என்ன அடித்தாலும் தாங்குறாரு. இவங்க எங்கங்க சீமான்ட்ட போய் கம்பேர் பண்ணுறீங்க? அவர் வேறங்க. அந்த அந்த அரசியல் வேற. 234 தொகுதி தனியாக நிற்பேன். 50% பெண்கள். அது தோக்குறமா ஜெயிக்கிறோமா ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. சென்னையில் புஷி ஆனந்த் தலைமையில் போராட்டம், கைதாகி சிறை செல்ல வேண்டும். இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டலாம். சார் வணக்கம். வணக்கம். பாமகவிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் அருள் நீக்கப்பட்டார். அன்புமணி ராமதாஸ் அந்த அறிவிப்பு வெளியிட்டார். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால டாக்டர் ராமதாஸோட ப்ரெஸ் மீட் வரும் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வியாழக்கிழமைனா சாய்பாபா கோயிலுக்கு போவோம். இப்போலாம் தைலாபுரத்துக்கு போயிடுறாங்க எல்லாரும். ஆமாம். அதில் அவர் வந்து அருளை நீக்குவதற்கு அன்புமணிக்கு அதிகாரம் இல்லைன்றதை சொல்லிட்டு அருள் ராமதாஸ் பக்கத்திலே போய் உட்கார்ந்துருக்காரு. சார் நீங்கள் நீக்கினாலும் நான் அங்கே தான் வருவேங்கிற மாதிரி ஒரு அணுகுமுறை. இது எப்படி தான் போகும்? ரெண்டு சைட்லேருந்து மாற்றி அறிக்கைகள் வெளியிடுறாங்க. யார் தரப்பில் அதிகாரம் இருக்கிறது? அதிகாரம் அன்புமணியிடம்தான் இருக்கிறது. அதில் மாறுபட்ட இது கிடையாது. என்ன விவகாரம்னா, பிரச்சனை நம்ம பல தடவை பேசிட்டோம். திமுக வந்து என்டிஏ பவராக இருக்கக்கூடாதுன்றதுக்காக பெரியவரை அப்போ ஒன்றுபட்ட பாமக நீங்கள் இங்கே வாங்கன்னு இழுக்கிறாங்க. பெரியவர் ஓகே. அந்த நேரத்தில் தான் சின்னவருக்கு ஒத்துக்கலை. இல்லை நம்ம என்டிஏ கூட்டணி தான் இருக்கணும், அதான் கரெக்டுன்னு. இந்த கிளாஷ் நடக்கும் பொழுதே திமுகக்குள்ளே இவர் வந்தார்னா இருக்கிறது கலைஞரோன்ற ஒரு இது வரும்பொழுது அவங்க அப்படியே ஸ்டேட்டஸ்கோவா பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கேப்பில் தான் அப்பாக்கம் பிள்ளைக்கும் ஒரு ஈகோ கிளாஷ் ஆகிடுச்சு. நான் தான் பெரியவர், நான் காமிக்கிறேன் பாருன்னு இவர் கூட்டத்துக்கு யாரும் போவார்னு அவர் சொல்ல. 8 பேர் மட்டும் இங்கே வர, 3 எம்எல்ஏ அங்கே இருக்க, 2 எம்எல்ஏ இங்கே இருக்க, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்லாம் அங்கே அதிகமாக இருக்க. இதில் எல்லாமே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு நம்ம ஆரம்பித்த கட்சி அப்படின்னு. அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க போட்டு கொடுத்து, ஐயா இந்த கௌரவம் படத்தில் சிவாஜி கணேசன் 2 சிவாஜி கணேசன் போட்டு கொடுப்பாங்கள்ல, அந்த மாதிரி ஐயா அவங்கள அப்படி சொன்னார், ஐயா அவங்கள இப்படி சொன்னார் ஐயான்னு. இதில் நம்ம ஆட்கள் வேறு, ஐயா அவங்கள பற்றி அப்படி சொல்லிட்டாராமே அப்படின்னு. இது எல்லாம் இப்போ கேள்விகளாக வைக்கப்படுது. இந்த மாதிரிலாம் போய் அவரை ஏற்றி விட்டு அவர் வந்து என்ன பிரச்சனைனா, அவர் தான் கட்சி ஆரம்பித்தார், நடத்துனது, முகம் எல்லாமே அவர் தான். அவருடைய பையன்தான் இவருன்னு வச்சுக்கோங்க. அப்போது இவர்களுக்குள்ளே வர்ற பிரச்சனையில் கல யதார்த்தம் வந்து அன்புமணி புரியுது. இவருக்கு என்னென்னா, நம்ம ஆரம்பித்த கட்சி நம்ம தானே, நம்ம சொன்னால் கேட்கணுமேனு. ஆனால் அப்படி யாரும் இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா 2 வார்த்தை தான். ஐயா குலதெய்வம், சின்ன ஐயா எதிர்காலம். இந்த மைண்ட் செட்டில் எல்லாம் இருப்பாங்க. குலதெய்வம் இடத்துல தான். எதிர்காலத்துக்கிட்ட நோக்கி தான் நம்ம நகரணும். ஏன்னா நம்ம எதிர்காலம் அது முக்கியம். அப்போது இந்த எதிர்காலத்தோடு இருந்தால் தான் நம்ம எதிர்காலம்னு சொல்லிட்டு தான் போவாங்க. இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை அவர் புரிஞ்சிக்கணும். அவர் அதை புரிஞ்சிக்கல. அதை ரொம்ப சீண்டி பார்த்துட்டார். அப்போ அவர் ஒரு 2 போய் நின்றுட்டார். நான் தான் தலைவர் அப்படின்னு இவர் முடிவெடுக்க, அது பைலா பிரகாரம் அது நடக்காது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இவர் ஆத்திரத்துடைய உச்சத்தில் ப்ளஸ்ஸு வயோதிகம், இந்த கோபம், ஆற்றாமை எல்லாம் சேர்ந்து மகனை பற்றி, மருமகளை பற்றி பொதுவெளியில் ப்ரெஸ்ஸில் பேசுறதுன்னு ஒரு பக்கம் இவர் போகிறார். அதையும் நம்ம பத்திரிகையாளர், ஐயா 30 ஆண்டு திருமணம் 60 ஆண்டு காலம் நீங்கள் யாருக்காலே முடியாது. நீங்கள் வந்து 60 ஆண்டு காலம் இது வரலன்னா என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னா, அவர் அதை வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதுன்னுவாங்கள்ல. எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுவது. இந்த வேலைலாம் பண்ணி, இதெல்லாம் ஒரு கேள்வியாக வச்சுக்கிட்டு குடும்பத்துக்குள்ள அன்புமணியை குற்றவாளி ஆக்குகிற வேலையை ஊடகங்கள் கரெக்டாக பண்ணுது. சில அரசியல் கட்சி தலைவர்களும் திடீர் பாசம் வந்து போய் பார்க்குற வேலைலாம் நடக்குது. இந்த பக்கம் அன்புமணிக்கிட்ட 2 விஷயத்தில் அவர் உறுதியாக இருக்கார். ஒன்று, இவருக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது. ராமதாஸ் தான் மெயின்ன்றதில் மாற்று கருத்து இல்லை. சரி, நடைமுறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளர் இவர்களுக்குத்தான் எந்த உரிமையும் உண்டு. நிறுவன தலைவர் வந்து ஒரு கௌரவ போஸ்ட்டு தான். அப்போ பொதுக்குழுவை கூட்டுறவங்க தான் கட்சிகளை வந்து அவங்க ஆதிக்கம் செலுத்த முடியும். பொதுக்குழுவை கூட்டுற அதிகாரம் அன்புமணிகிட்ட தான் இருக்குது. பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை நிறுவனர் மாற்ற இதில் பண்ணலாம் முடியாது. அப்போ தலைவரை மாற்றணுன்னா பொதுக்குழுவை கூட்டணும்.
பொதுக்குழு தான் முடிவு பண்ணால் இவர் தலைவர் இல்லைன்னு. அதான் அவர் 3 வருஷம் முடிஞ்சு போச்சேன்னா அதுக்கும் ஒரு பொதுக்குழு கூடி 3 வருஷம் முடிஞ்சிச்சு இன்னொரு பொது இதுன்னு சொல்லணும். இல்லையா இவரே தலைவர்னு சொல்லணும். அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு போகிறாங்க. ஐயா எந்த தான் பாமக ஒரிஜினல் மாம்பழம் என்கிட்ட தான் இருக்குது, அவர்கிட்ட இருக்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னா தேர்தல் ஆணையம் கேட்கும் உன்ட்ட எவ்வளோ எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள். அங்கே 2 இங்கே 3 எம்பிக்கள் யாருமே இல்லை. அதுக்கு தான் ட்ரை பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. சரி மாவட்ட செயலாளர்கள் ஐயா எங்கள்கிட்ட 100 இருக்குது, அங்கே 8 பேர் இருக்கிறாங்க. செயற்குழு உறுப்பினர்கள் ஐயா எங்கள்கிட்ட தான் மேக்ஸிமம். பொதுக்குழு எல்லாமே இங்கே தான் இருக்கிறாங்க, அங்கே யாருமே இல்லையா, சொந்தக்காரங்க மட்டும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ ரைட் பொதுக்குழு கூட்டுங்க, இது பண்ணுங்கள், தீர்மானம் போடுங்க, கொடுங்க, முடிஞ்சிடும். உங்களுக்கு தான் மாம்பழம் வச்சுக்கிங்க, இங்கே தான் நீங்கள் தான் தலைவர்ன்ற மாதிரி ஆகிடும். அப்போ இவரால் எதுவும் பண்ண முடியாதுன்றது தெரியுது. அருள் ஏன் நிற்கிறாருன்னா அருள் ஒரு வகையில் உறவினர்னு சொல்கிறாங்க. அவர் தான் விமர்சிக்கிறார், அன்புமணியை விமர்சிக்கிறது இதெல்லாம். இப்போ இந்த விவகாரம் வரும்பொழுது முறைப்படி நல்லா கவனிங்க. இவரை மாதிரி நீக்கிட்டேன் இன்னைக்கு ஆள் நான் கிடையாது, நீ தான், ஏய் இங்கே வா, நீ தான், ஏய் நீ போ அப்படின்ற மாதிரி. அங்கே அப்படி கிடையாது, முறைப்படி நோட்டீஸ். அதுக்கு பதில் சொல்லாதனால நிர்வாகக்குழு கூடி இவரை நீக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா நாளைக்கு தேர்தல் ஆணையம் போகும்போது இதெல்லாம் செல்லும். அப்போது இந்த விவகாரத்தில் பெரியவர் என்ன பேசினாலும் அது உணர்ச்சி வயப்பட்ட ஒரு நிலையாக இருக்குமே தவிர பெரியவர் மேலே உள்ள மரியாதையில் பலரும் அவர் தான் கட்சி, அவர் தான் எல்லாம் சொல்லாமே தவிர நடைமுறைன்றது கட்சி அன்புமணியிடம்தான் இருக்கிறது. இதில் நடுவில் பாஜக பேச்சுவார்த்தைக்கு பண்ணாங்க. அவர் நான் தலைவர் நான் தான்றதில் உறுதியாக இருந்துட்டார். முதல்ல 1 வருஷத்துக்குன்னாரு, அடுத்து நான் தான் வாழ்நாள் பூரான்ட்டார். தலைவர் ஒன்ஸுனா ஒத்துக்கிட்டே ஒருவேளை அன்புமணி வந்தால் கூட பொதுக்குழுவால் தலைவராக ராமதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார்னா அடுத்து என்ன நடக்கும் தெரியும். எல்லாரையும் நீக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பண்ண முடியாது. மீண்டும் அன்புமணி எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நமக்கு கிடைக்கிற வாய்ப்பை நாம் விடக்கூடாதுன்றதில் அன்புமணி உறுதியாக இருக்கார். இப்போ இதில் டெல்லியோட ரோல் ஏதாவது இருக்கா சார்? இப்போ அதிமுகவில் ஒரு பிரச்சனை வந்தப்போ ஒரு தரப்பு எப்பவும் டெல்லிக்கு போவாங்க, பேசுவாங்க, சமாதானப்படுத்துவாங்க, ஏதோ ஒன்று நடக்குதுன்ற மாதிரி தெரியும். இன்றைக்கி அன்புமணியும் டெல்லி போனதாக சொல்கிறாங்க, சமீபத்தில் போயிட்டு வந்திருக்காருன்னு. ஸோ அப்போ இந்த விஷயமும் அங்கே போய் அவங்களுடைய பஞ்சாயத்து ஏதாவது அந்த மாதிரி இருக்குமா என்ன? அன்புமணி டெல்லிக்கு போனது தேர்தல் ஆணையம் சில ஆலோசனைகள் வாங்கிறதுக்கும் அமித்ஷா யாரையாவது சந்திக்கிறதுக்கு இருக்கும். இல்லாட்டி தேர்தல் ஆணையம் பார்க்குறது தான் மெயினான விஷயம். இதில் டெல்லி தலையீடுனா அவங்க தலையிடுவாங்க. ஏன்னா இந்த கூட்டணி வலுவாக அமைஞ்சால் தான் திமுக கூட்டணி வீழ்த்த முடியுன்றது தான் அவங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் அதிமுகக்குள்ளேயே இப்போ பாருங்கள், டிடிவி தினகரனுடைய ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு எதிர்ப்பு இல்லாமல், எடப்பாடிக்கு எதிர்ப்பு இல்லாமல் திமுகவே வீழ்த்த வேணுன்ற இதில் தான் இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் போகுது. அப்போது இந்த பேச்சுவார்த்தை எப்படி நடக்குது? இப்போ ஓபிஎஸ் சிங்கப்பூர் போயிருக்காரு சிகிச்சைக்காக. அவர் வந்துட்டாருன்னா அது எப்படின்றது அது தனியாக போகும். சசிகலாவை எப்படி எங்கே வைக்கிறது? ஒன்றுபட்ட அதிமுக என்னுடைய ஆதரவுன்னு அறிக்கை கூட வைப்பாங்க, அதோட முடிச்சு விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் கூட போகும். அப்போ யாரை எப்படி அதுக்கே பயப்படுறாங்க திமுகவில். சசிகலா ஒன்றுபட்ட அதிமுக என்னுடைய ஆதரவுன்னு சொன்னாலே முடிஞ்சுது, பல விஷயங்கள் சிக்கலாகிடும்ன்ட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது கூட்டணியில் முக்கியமான கட்சியான பாமகக்குள்ள அப்பா மகன் பிரச்சனைனா அதுக்கு தான் நீங்கள் அவருடைய தூதுவர்களாக 2 பேர் போய் பேச, குருமூர்த்தி, சைதை துரைசாமி. அப்போ அதுலேயே இவர் ஒத்து வரல, இவர் பிடிவாதமாக நிற்கிறாருன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, தம்பி ரைட் நீ உன்னுடைய டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணு, என்னென்ன நடைமுறையாக பண்ணு, நீ தான் கட்சி, அவ்வளோதான். தேர்தல் ஆணையம் வேறு என்ன பண்ணும்? தப்பாலாம் பண்ண முடியாது. நீங்கள் கரெக்டாக உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குன்னா நீங்கள் தான். அப்போது வேதனையுடன் சொன்னாங்களே கண்ணீர் துளிகள், அண்ணா சொன்னார், நல்லா உருட்டுனாங்க, ஞாபகம் இருக்குதா? 49ல் நமக்கு எங்கே ஞாபகம் இருக்கும், நம்ம பிறந்திருந்தா தானே கேள்விப்பட்டது. என்னென்னா இவர் எந்த காலத்துலேயுமே இவர் இதே மாதிரி கொண்டு போவார். நம்ம தேர்தலில் நிற்கணும், அமைச்சராகணும், இவர் அது ஒத்து வர மாட்டார். அப்போ என்ன பண்ணுறது? மணியம்மை திருமணம் இருக்கவே இருக்குது, கண்ணீர் துளிகள் அப்படின்னு வெளியில் வந்துட்டாங்க. ஐயா பெரியார் தான் எங்கள் தலைவர், அந்த நாற்காலியை அப்படியே வச்சுக்கிறோம், பொதுச் செயலாளர் மட்டும்தான், இப்படியே உருட்டினாங்க. அப்புறம் அதையும் கலைஞர் பிடிக்கிட்டாரு. அதனால் அதே மாதிரி ஐயா பெரியவர் ராமதாஸ் தான் நிறுவன தலைவர், ஐயா தான் எங்களுடைய குலதெய்வம், எதிர்காலம் நாங்கள் என்ன அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால் ஒரிஜினல் பாமக தேமுதிக என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகும். இப்போ தேர்தலை ஒட்டி பிரச்சாரம் மற்ற விஷயங்கள் வரும்பொழுது அதில் பெரியவர் பேசுகிறது மற்றதெல்லாம் இதாகும். பெரியவர் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க, கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பாஜக மேலிடமும் ட்ரை பண்ணும். கூடிய வரைக்கும்
ஒன்றுபடுத்துறதுக்கான முயற்சிகளை பண்ணுவாங்க. அதெல்லாம் நடக்கலைன்னா தான் இது கடைசியாக இது நடக்கும். இப்போ இன்னொன்று இப்போ ஒரு டாக் ஒன்று இருக்குது சார். அதாவது திமுக கூட்டணிக்குள்ள பாமக, விசிக எல்லாரும் இருக்க மாதிரி ஒரு பிளான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு சைடில் அதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, மதிமுக சைடில் சில சலசலப்புகள் வருது. அந்த நேரத்தில் தேமுதிகவுக்கு இவங்க ஒரு சிக்னல் கொடுக்குறாங்க, பார்த்துக்க நீ வரலன்னா நான் தேமுதிக அப்படிங்கிற மாதிரி. இந்த பக்கம் விசிக தரப்புலேருந்து ஏதாவது ஒரு அழுத்தம் வருமோ அப்படிங்கிறத கணிச்சு அவங்களுக்கு செக் வைக்கிற மாதிரி தான் இந்த பாமகவை நாங்கள் உள்ளே கொண்டு வந்துருவோம்னு சொல்கிற மெசேஜா? இங்கே ஊடகங்கள், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் அஜெண்டா தான். அன்றைக்கி அமித்ஷா பேட்டியில் பார்த்தீங்கன்னா திமுக பற்றி கடுமையாக விமர்சனம் பண்ணி அதை இவங்க கோட்டை விட்டாங்க. அவங்க சாதாரண வார்த்தை என்டிஏ அலைன்ஸ் வரும், அதிமுகவில் இருந்தாங்க ஒருத்தர் முதலமைச்சர்னு சொன்னதை ஏன் எடப்பாடி பேரை சொல்லணும்னு அதை பெரிய இதாக்குனாங்க. அந்த மாதிரி அங்கே என்ன இருந்தாலும் இன்றைக்கி வரைக்கும் இன்றைக்கி ஒரு செய்தியாளர் என்கிட்ட கேட்குறாங்க, அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சிருமா சார்னு. இவங்களை சிந்திக்க வச்சுருக்காங்கல்ல. இல்லை சார், வெளியில் விட்டுருங்க, நீங்களே இப்போ யோசிக்கிறீங்கள்ல, இதுதான் அவருடைய வெற்றி. எவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒன்று சேர்ந்தவங்க எப்படிங்க உடைவாங்க, நாம் அப்புறம் பேசுவோம் அதை பற்றி அப்படின்னு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இவர்கள் எவ்வளோ தெளிவாக பண்ண அதே நேரத்தில் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இதை நோக்கி தான் நகரணுன்றது தான் அஜெண்டா. இங்கே பார்த்தீங்கன்னா டெய்லி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. திருமாவளவன் பார்த்தீங்கன்னா டெய்லி அடிக்கிறார், ஏதாவது ஒன்று சொல்லி அடிக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா வாயை விட்றாரு துரை வைக்கும். அதுக்கப்புறம் பேசி இது பண்ணி சமாதானம் பற்றி, ஐயா நான் அது சொல்லிங்க ஐயா, 8 சீட்டு செச்சா இதுக்கு அடிக்கும் ஐயா, அதுக்கு 12 சீட் நிற்கணும்னு நினச்சிங்க ஐயா, அதை பயப்புள்ள இப்படி சொல்லிட்டாங்க ஐயா, அதை இவங்க எடுத்து இப்படி போட்டாங்க ஐயா, ஐயா சத்தியமாக மனசால கூட துரோகம் நினைக்கல ஐயான்ற ரேஞ்சுக்கு வைகோ சொல்கிறாரு. எதாக இருந்தாலும் பாஜக உள்ளே வந்துடும் ஐயா, நான் அதுக்கு தடைகளாக, போர்வாளாக, அரணாக, கேடயமாக, அதுவாக இதுவாக நிற்பேன்னு உருட்டுறாரு. அப்போ அங்கக்குள்ளேயும் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் சண்முகம் சிபிஎம், அது ஒரு பக்கம் வந்தது. ஜவாஹிருல்லா கூடுதலான தொகுதிகளை கேட்போம். அப்போ இந்த எல்லாமே பிரச்சனைகள் இவர்கள் இருந்துகிட்டே இருக்குது. ராமதாஸை இவர்கள் ட்ரை பண்ணும் பொழுது கொஞ்சம் கூட விடுதலை சிறுத்தைகளோ இல்லை திருமாவளவனை பற்றியோ இவர்கள் சட்டையே பண்ணல. ராமதாஸை உள்ளே கொண்டு வரணும் தான் ட்ரை பண்ணுறாங்க. அது என்டிஏ, அதாவது காரணம் என்ன, என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடாது, உள்ளே கொண்டு வரணும்னு. ஆனால் விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆனவுடனே இவர் திருமாவளவன் கொந்தளிக்கிறார். அப்போது என்ன ஆகும், அப்படியே போயிடுவாங்க சிபிஎம் அந்த மக்கள் நல கூட்டணியே வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போனால் விஜய் ஸ்ட்ராங் ஆகிடுவார் அப்படின்றப்ப தான் பயந்து போய் இந்த இதை ஸ்டாப் பண்ணுறாங்க. அதுக்குள்ளேயே அங்கேயே 2 ஆகிடுது. அது 2 ஆகுமா மறுபடியும் 1 ஆகுமான்னு தெரியாது. அப்போ அந்த பிரச்சனையில் பயப்படுறாங்க. ஆனாலும் ராமதாஸ் மட்டும் வந்தால் கூட நம்ம ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது. இதுக்கு தான் திருமாவளவன் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறது. அவர் கட்சிக்குள்ளேயே இதில் 2 பட்ட கருத்து இருக்கும்போது தான் அவர் இன்னும் கோபமாக போய் நான் தேர்தல் அரசியல் கூட பண்ண மாட்டேன், சமூக சீர்திருத்த இயக்கமாக மாற்றிட்டு போயிடுவேன், நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன்றாரு. அது அந்த மெசேஜெலாம் அவங்க கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு சொல்கிறது. தேர்தல் இது பதவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்த வேறு லைன் எடுத்தீங்கன்னா நான் இப்படி போய்டுவேன் ராசான்னும் சொல்கிறாரு. 8-10க்குள்ளே எங்களை முடக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் நடக்காதுன்னு சொல்கிறாரு. அப்போ இந்த கோபதாபங்கள் இதெல்லாம் வந்து திமுக வந்து அது அவங்களுக்கு அப்படியே போட்டோம் பார்த்துக்கலாம், போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்துக்கலான்னு. தேமுதிக இங்கே வரதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர்கள் கிட்டத்தட்ட அங்கே தான் போகிறாங்க. இன்னும் ஒரு எம்பி ராஜ்யசபா எம்பி அந்த காலத்தில் வாங்க முடியும், தருவாங்களா? அதனால் அந்த வாய்ப்பு இல்லை. அங்கே ஓகே சொல்லிட்டாங்க. சீட்டை வாங்குறதுக்கு மட்டும் கூட குறைச்சிடுவாங்க. அதுக்கு தான் அவங்க முறுகினுக்கிறாங்க. கிட்ட வந்து முறுகின்னு தான் வாங்கிடுவாங்க. அதனால் இந்த 2 அணின்றது இப்படி தான் இருக்கும். இதில் கூடுதலாக தாவேகா என்ன ஆக போகுதுன்னு இவங்களுக்கு பெரிய பயம் இருக்குது திமுக. நான் பல தடவை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். தாவேகாவை பார்த்து திமுக பயப்படுது, விஜய் உடைய செல்வாக்கு கூட்டிகிட்டு வருதா, ரிப்போர்ட் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி வருது, நமக்கு அது நம்முடைய வெற்றியை தான் பாதிக்கும். விஜய் ஜெயிப்பார், ஆட்சி பிடிப்பாருன்றது கிடையாது. ஏன்னா யாரும் இனி தனியாக நின்றுலாம் ஜெயிக்க முடியாது. ஒருவேளை அவர் வாங்குகிற வாக்குகள் நம்முடைய வாக்குன்றது பயம் அவங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு அமுக்கபுளாக ரகசிய பேச்சுவார்த்தை. யாரோட? விஜய் தாவேகாவோட. யார் சார்? திமுகவா? திமுக மாதிரியா இருக்குது. நம்புங்க நம்புனா தானங்க வாழ்க்கை, நம்புனா தான் சோறு. என்னன்னா நீங்கள் தனியாக கூட நின்றுங்க, சரி அங்கே போயிடாதீங்க, பார்த்துக்கலாம். இவர்களுக்கும் ஒரு சுற்று பயிற்சி பேச்சுவார்த்தை கூடிய விரைவில். அது விஜய்கிட்டையும் அந்த தகவல் சொல்லப்பட்டுச்சு. உண்மையிலேயே இப்படி நடந்ததா? 100% பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு என்ன பயம்னு சொல்கிறேன்.
விஜய் என்டிஏ அலையன்ஸ்குள்ளே போயிட்டாருன்னா, ஏன்னா அவங்களுக்கு தனியாக வந்துட்டோமே, நம்ம 234 முடியாது, அசிங்கப்பட்டுருவோம். ஒருவேளை சுத்தமாக இதாகிடுச்சு, தேர்தலில் சந்திக்க முடியாமல் போனால் என்ன பண்ணுறோம் தயக்கத்திலே இருக்காங்க. இந்த நேரத்தில் டெல்லியில் ஏதாவது கொடுத்து கடைசி டைமில் இது பண்ணி இழுத்துட்டாங்கன்னா, விஜய் என்ன பெரிய அந்த இதை மட்டும் ரப்பர் போட்டு அழிச்சிரு, சித்தாந்த எதிரி அழிச்சிருப்பா, அவள் தான் போ, இன்னும் 4 நாள் ஏதாவது பேசிட்டு கற்றுவீங்களா, ரைட் போங்க அப்படின்ட்டு திமுக வீழ்த்த வேண்டும், ஒரே லட்சியத்துக்காக ஒன்றிணைக்கிறோம் அப்படின்னு தான் ஊட்டிட்டு போயிடலான்ட்டு முடிவு. அவங்க தரப்பை கேட்டால் இது ஒரு நரேட்டிவ்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டோம், நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு நான் யாருக்கு வேணால் இது இருக்குது. அப்போ இவங்க செட் பண்ணாங்கல்ல, பிஜேபி கூட போயிடுவார், பிஜேபியுடைய பி டீம்னு, அப்போ கோவப்பட்டு நரேட்டிவ்னு சொல்லணும்ல. இப்போ வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லும் போது நரேட்டிவ்னு சொன்னால், இதில் என்ன போயிட்டாங்கன்னா இவங்க என்ன பயம்னா, ஒரு அறை விழுந்துச்சுன்னா பரவாயில்ல, கட்டை எடுத்து மண்டையை உடைக்கிற மாதிரினா இவர் அங்கே போயிட்டாருன்னா முடிஞ்சிச்சு கதை. 200 தொகுதிகள் மேலே அசால்ட்டாக ஜெயிப்பாங்க. 34 இவங்க சொல்கிறாங்கல்ல, 200 நிச்சயம் 34 தான்றது அப்படியே உல்ட்டாவாயிடும். 34 நிச்சயம் மீதி என்னன்னு தான் தெரியாதுன்னு. அப்போ அந்த வசனத்தை அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்போ இவரை அங்கே போக விடாமல் பண்ணணும். அது சரி. இங்கே இருந்தால் நீங்கள் ஒரு கூட்டணி கட்சி லெவலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளிடம் அப்படி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னா ஓகே, இவங்க நாங்கள் மாற்று சக்திங்கிறாங்க, அவருடைய சினிமா புகழெல்லாம் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. நீங்கள் பாருங்கள், போன 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே அதிமுகவுக்கு ஆதரவாக பேசிக்கொண்டிருந்த பத்திரிகையாளர்கள், சேனல்கள்லாம் இன்றைக்கி என்ன ஆகிட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். பல பேர் பத்திரிகையாளர் போர்வையில் எப்படி உருட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இன்னும் சில பேர் அங்கே ஒரு குத்து இங்கே ஒரு குத்துறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதாவது அதிமுகலே ஆதரவு பேசிக்கிட்டே இங்கே ஒரு அஜெண்டாக்கு தனியாக ஒர்க் பண்ணுறதையும் பார்க்குறோம். யாரையும் வெளியே நம்ம சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதெல்லாம் நடக்குதுன்னா அவ்வளோ பவர் டிஎம்கே, எதையும் பண்ணுவார்கள். ஜெயிக்கிறது ஒன்று தான் குறிக்கோள். கடைசி டைம் வரைக்கும் ஐயா தடிக்கு விழுந்தாப்புல, வலிப்பு வந்துச்சு, செத்துட்டாப்புல, அவ்வளோதான். சாத்தான்குள்ளலாம் பெரிய கொடுமையானது. இது அப்படி கிடையாது. இப்படிலாம் பேசியிருந்தாங்க. அங்கே ஜட்ஜி வச்சு செஞ்சு ஆர்டர் போட போட ஐயா சிபிஐ விசாரணை கூட நாங்கள் ரெடி ஐயான்ற அளவுக்கு வருது. அதான் இவருடைய பாணி. கடைசி நேரம் வரைக்கும் இழுத்து இது பண்ணிட்டு அப்புறமா ஃபோனில் பேசுறது, சாரிம்மா பார்த்து பண்ணிக்கலாமா அப்படின்னு. இந்த மாதிரி தான் இவர்களுடைய இது. அதில் ஒரு வகை தான். நான் விஜய்ன பெரிய இதுவா, கொள்கை குன்றா, யாருக்கும் வந்து அப்படியே நிற்போம் அப்படின்னு. கொள்கை குன்று பேசினவங்களாம் எங்கெங்கே போனாங்கன்னு தெரியும்ல. அதனால் அதெல்லாம் கணக்கு இல்லை. கலைஞரே பேசினாங்க, வர்ணாசிரம எதிர்ப்பு, பார்ப்பனர் கட்சி நாங்கள் கூட்டணி போனாங்க. ஜெயலலிதா போலியா, ஏடிஎம்கே போல, டிஎம்கே எல்லாத்துக்கும் வரலாறுல இடம் உண்டு, உதாரணங்கள் இருக்கு, சொல்லலாம். அதுதான் சொல்கிறேன். உறுதியா நின்றவர்களும் இருக்காங்கல்ல, எவ்வளவோ பிரச்சனைகள் நடுவில் உறுதியா ஒரே ஒருத்தர் தான் சீமான் ஒருத்தர் தான். வேற யாரையா சொல்லுங்க, யாரும் கிடையாது. விஜயகாந்த் இல்லை, எதில் வேணாலும் கடவுளுடன் மட்டும்தான் கூட்டணினார் விஜயகாந்த். 2011 போய் சேர்ந்தார் ஜெயலலிதா கூட. சீமான் மாதிரி இவரும் உறுதியாக நின்றுட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? நிற்க மாட்டார். சீமானு வந்து ஒரு கொள்கை இருக்குது, அவங்க கூட இருக்கிறவங்க உறுதியாக நிற்கிறாங்க, நீங்கள் என்ன அடித்தாலும் தாங்குறாரு. இவங்க எங்கங்க சீமான்கிட்ட போய் கம்பேர் பண்ணுறீங்க? அவர் வேறங்க, அந்த அந்த அரசியல் வேறு. 234 தொகுதி தனியாக நிற்பேன், 50% பெண்கள், அது தோக்குறமோ ஜெயிக்கிறமோ எதாவது பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. அந்த வகையில் நீங்கள் அதை மறுக்க முடியாதுல்ல. கொள்கை ஒத்து வரல, எனக்கு அவர் கொள்கை பிடிக்காதுங்க, அவர் பேசுறது பிடிக்காது, எது வேணால் போட்டோம். ஆனால் அவர் சொல்கிறத செய்கிறாரா? 50% பெண்கள், புதியவர்கள், நீ என்ன வேணால் விமர்சனம் வச்சுக்கோ, ஓட்டுக்கு துட்டு தர மாட்டேன், நானே எல்லா தொகுதியும் போய் பேசுவேன். பண்ணுறாரா இல்லையா? 8% வந்துட்டார். அது நாளைக்கு 6% ஆகலாம், இல்லை 10% ஆகலாம், அது வேறு கதை. நிற்கிறாரா இல்லையா? நீங்கள் ஒரு விஷயம், இந்த பையன் செத்து போனதுக்கு அறிக்கை வந்துச்சா? புஷியானது கொடுத்துட்டு போயிட்டு நேராக போயிட்டாரு சார். சரிங்க, நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொன்னீங்க. எதிர்க்கட்சி தலைவர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம், முதலமைச்சர் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அவங்க சைடில் பேச, அவங்க ஃபோன் ஃப்ரம் ஹோம், கால் ஃப்ரம் ஹோம். அதனால் இவர் வந்து ஸ்ட்ரைட்டு. அதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன், நல்ல விஷயத்தை பாராட்டலாம். நான் தான் என் ட்வீட்லேயே பாருங்கள், நல்ல விஷயங்க, இதாங்க அரசியல், இது தாங்க பண்ண சொல்கிறோம். எங்களுக்கு என்ன இதுவா? மாற்று அரசியல்னு வர்றீங்க, அரசியலை பண்ணுங்கள். உக்காந்துக்கிட்டு பிறந்த நாளைக்கு வீட்டை பூட்டிக்கிட்டு வெளியே வராமல் இது பண்ணிக்கிட்டுனா அதுக்கு பேர் என்னது? இந்த பிரச்சனை பெருசாகுது, அறிக்கை புசிட்டேருந்து வருது, அப்புறம் கோர்ட்டு பிரச்சனைன்னு பெருசாக வெடித்தோன்னா உங்கள் அறிக்கை வருது. அதுக்கப்புறம் இவர் போவார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவார்னு தெரியும் எல்லாருக்குமே. அதே மாதிரி போயிட்டார், பார்த்துட்டாரு, பண்ணுறாரு, நல்ல அரசியல். இந்த 4ஆம் தேதி போராட்டன்றீங்க, 6ஆம் தேதி பண்ணுறீங்க, முறையாக பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எந்த அணியும் கிடையாது, இளைஞர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, எந்த அணியும் கிடையாது. சரி, வழக்கறிஞர் அணி இருக்குது, நிறைய அணிகள் உருவாக்கியிருக்காங்க. சொல்லுங்கள், வழக்கறிஞர் அணி இருக்குது. அப்புறம் சார் ஒன்று ஒன்றா வரும். எப்போ வரும்? 20 வருஷம் கழிச்சா? அதான் கேட்டுனுக்குறோம்.
இதெல்லாம் ரொம்ப நாளாகும். ஏன்னா அது பெரிய ஆய்வுக்கு அனுப்பிச்சு, எஃபிஐக்கு அனுப்பிச்சு, சிஐஏ இது பண்ணி, இஸ்ரோக்கெல்லாம் அனுப்பிச்சு செக் பண்ணி, அப்புறம் அவன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து, நீ டிக்கெட் எவ்வளோ வாங்கியிருக்காரு? ஐயா நான் 1500 கொடுத்து வாங்கி பார்த்துக்கிறேன். அப்போ நீ இப்படி நில்லு. நீயே 150 கம்மி போக மாட்டேன். நீயே ஓடிடியில் தான் ஐயா பார்ப்பேன். நீ வரவே வராத. இப்படியா? என்ன இது சரி ரைட்டு. ஏதோ ஒன்று பண்ணி ஒரு 20 வருஷத்துக்குள்ளே அமைச்சிருவாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ இருக்கிற அந்த இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் எல்லாத்தையும் வச்சு அங்கங்கே மாவட்டத்தில் போராட்டம். சென்னையில் புஷி ஆனந்த் தலைமையில் போராட்டம். கைதாகி சிறை செல்ல வேண்டும். இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா உண்மையிலேயே பாராட்டலாம். முதல் ஆளாக பாராட்டுவேன். எனக்கு முதல் ஆளாக நான் போட்டேன். இதுதான் அரசியல். இதுதான்டா அரசியல்னு போடலான்னு பார்த்தேன். கொஞ்சம் பேர் கோச்சிக்குவாங்க. அதனால் இதுதான். ஏன்னா இப்போ இதில் பாதி ஐக்கியூ கம்மி. எங்கள் தலைவனை போய் டா சொல்லிட்டியான்னு வானுங்க. நான் அதை சொல்லடா, பொதுவாக இதுதான்டா அரசியல்னு போட்டேன்னா நம்ப மாட்டானுங்க. அதனால் இதுதான் அரசியல், இதை தான் எதிர்பார்க்குறோம், பண்ணுங்க அப்படின்றோம். இதை பண்ண மாட்டேங்கிறாரு. ஏதோ போயிட்டாப்புல பண்ணிட்டாப்புல பண்ணட்டும். இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆகிட்டாங்க. அம்மா சிஎம் பேசுகிறேம்மா அப்படின்னு. அவர் அம்மா ரொம்ப வேதனைக்குரியது அப்படின்னு அதை வேற போட்டு மீம்ஸ் போட்டு போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த விவகாரங்களில் வந்து விஜய் எங்கே இருக்க போகிறார்? அதனால் அவரை தடுத்து, ஐயா நீ இரு, நீ எங்களை காலை வரணும்னு முடிவு பண்ணிட்டேன், கொஞ்சமாக வரு, அதுக்கு நீ தனியாக நின்று, அப்போ தான் காலை கொஞ்சமாக வருவேன் அப்படின்ட்டு பேசி போது. நான் அடுத்தடுத்த கட்டங்கள் வரும்போது சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் யார் பேசினான்னு கூட வெளியே வந்துடும். அதை நம்ம இப்போ சொன்னால் கோச்சிக்குவாங்க. அதனால் அது ஒரு பார்ட்டு. கட்சிக்கே சம்மந்தமெல்லாம் பேசின்னு இருக்கிறாங்க, இங்கேயும் சரி அங்கேயும் சரி. அதனால் விஜய் அந்த மாதிரி எடுத்தார்னா இன்னொரு மக்கள் நீதி மையமாக மாறுவார். அந்த ஒரு மீம் போடுறாங்கல்ல, ஸ்டாலின் மாதிரி உதயநிதியும் கமல்ஹாசன் மாதிரி இவரும் நிற்கிற மாதிரி ஒரு எம்பி சீட்டுக்கு, அந்த மாதிரி கூட ஆகலாம். அதனால் அரசியலில் வந்து நீங்கள் உறுதியாக நிற்கணும், அரசியல் பண்ணணும். நம்ம ஒன்றும் இவங்களுக்கு எதிரி இல்லையேங்க. மாற்று அரசியல் வர்றீங்க, புதுசாக வர்றீங்க, நல்ல விஷயம். அதில் கொஞ்சம் முயற்சி எடுங்கன்றோம். எதுவுமே பண்ண மாட்டான்னு அப்படியே இந்த வடிவேலு ஒரு படத்தில் ஹோட்டலுக்கு போவானே, 2 பேர் தான் இருப்பான். வரன்னு போட்டு அது தூவி அதில் சாருக்கு ஒரு ஊத்தாப்பம் பார்சல்னோன்னா அப்புறமா போட்டு அடியேன்னு அடிப்பான். நாங்களே போர் அடிக்குதுன்னு ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சிச்சு, இங்கே வந்து ஊத்தாப்பம் அது இதுன்ற என்ன, அந்த மாதிரி தான் இப்போ நாங்களே போர் அடிக்குதுன்னு ஒரு கட்சி ஆரம்பித்து ஏதோ பார்த்து நடத்தினுக்கிறோம். ஒரு 7 பேர் 8 பேர் வச்சுக்கின்னு நீ வந்து இங்கே கொள்கைன்னா போராட்டம் நடத்து, இளைஞரணி எங்கே அது எங்கன்னு கேட்டுனுக்கிற அப்படின்னு கோவப்படுறாங்க.